வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவலை வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8th 10th அல்லது 12th அல்லது டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னு எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். மினிமம் வந்து நீங்கள் 10th முடிச்சிருந்தீங்கனாலே வந்து போதுமானது. 19,900 வந்து அதிகபட்சம் உங்களுக்கு டெய்லி அலவன்ஸு ட்ராவலிங் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 63,000 பக்கமாக கிடைக்கும். உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சேலரி பார்த்தீங்கன்னா 22,000 பக்கமாக வந்து கிடைக்கும். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் அப்ளை பண்ணுறதுக்கு, அதாவது ஸ்பீடு போஸ்ட் அல்லது ரிஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு இன்னொரு 5 days மட்டும் தான் வந்து டைம் இருக்குது. 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டு இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் இந்த இடத்துல உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரைட் சைடில் ஒட்டி இருக்கணும். தென் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் வந்து கேபிட்டல் லெட்டர் எழுதணும். அதே மாதிரி ஆதார் கார்டு நம்பர், உங்களுடைய ஃபாதர் நேம், அதே மாதிரி உங்களுடைய போஸ்டல் அட்ரஸ், ஸோ வித் பின்கோடோட கரெக்டாக வந்து எழுதிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய காண்டாக்ட் நம்பர், அதே மாதிரி உங்களுடைய கம்யூனிட்டி என்ன, ஜென்ரலாக ஓபிசியாக எந்த கேட்டகரியில் வர்றீங்க அப்படிங்கிறது கரெக்டாக எழுதிங்க. அதே மாதிரி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்னது அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக எழுதுனதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜெண்டர், நேஷனாலிட்டி வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இமெயில் ஐடி வந்து கேட்டிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் 10th வந்து எப்போ வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்க, மார்க் எவ்வளோ, டோட்டல் மார்க் எவ்வளோ, அதேமாதிரி பர்சன்டேஜ், எந்த போர்டு அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் இருக்கா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் லைட் மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸ் இருந்துச்சுன்னா அது எழுதலாம். ஹெவி மோட்டார் இல்லைன்னா நீங்கள் வந்து டேஷ் போட்டுக்கலாம். ஸோ அதில் எது இருக்கோ அதை வந்து நீங்கள் எழுதிக்கலாம். அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து எழுதலாம். இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட் வந்து நீங்கள் வந்து வைக்கிறீங்க, அட்டாச் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து எழுதணும். 10th மார்க் ஷீட்டு, டிசி, அதே மாதிரி உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு ஜெராக்ஸ், ஸோ இதில் என்னென்ன வச்சுருக்கீங்களோ அதெல்லாமே நீங்கள் வந்து இதில் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து சைன் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயில் மோட்டார் சர்வீஸ் யூனிட் சத்தீஸ்கர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் போஸ்டல் சர்வீசஸ், பஞ்சாப் சர்க்கிள், செக்டர் 17, சத்தீஸ்கர் 160017. ஸோ இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து 25/9/2023 இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து ஸ்பீடு போஸ்ட் அல்லது ரிஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷனுக்கு ஃபீஸ் வந்து 100 rupees வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, 100 rupees வந்து நீங்கள் டிடி எடுக்கிற மாதிரி வந்து இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்லேருந்து தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து கொடுத்துருக்கூடிய இந்த நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டாஃப் கார் டிரைவர் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து போஸ்டிங் வந்து எடுக்கிறாங்க. 19,900 வந்து அதிகபட்சம் 63,200 வரைக்கும் வந்து உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. வேகன்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரி, ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து எஸ்டி கேட்டகரி, ஸோ இது மாதிரி டோட்டலாக 2 போஸ்டிங் வந்து இருக்குது. இதுக்கான ஏஜ் லிமிடேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஸோ ஓபிசி கேண்டிடேட் வந்து 30 வயது வரைக்கும், பிசி அதாவது எஸ்சி கேண்டிடேட்டு 33 வயது வரைக்கும் இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான பேட்டர்ன் அண்ட் சிலபஸ் வந்து இவங்களே வந்து சொல்லியிருக்காங்க. இதையும் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து சின்ன டெஸ்ட் மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து நார்மலாக பேசிக்கான டெஸ்ட் வந்து இருக்கும். ஓகேங்களா. ஸோ டிரைவிங் பற்றி. ஸோ இதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் லாஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணுறதுக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி டவுன்லோட் பண்ணிவிட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி நீங்கள் வந்து ஃபுல்லாகவே ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த அட்ரஸுக்கு நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் அல்லது ரிஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது மாதிரி என்ன அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ், அதாவது வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஒரு அருமையான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. முன்னணி நிறுவனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வேலை செய்ய நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க, அதாவது மாணவர்களாக இருக்கிறீங்க, அல்லது வந்து பார்த்திங்கன்னா இல்லத்தரசிகளாக இருக்கீங்க, அல்லது வேலை தேடுபவராக வந்து இருக்கீங்க, அல்லது வந்து குறைந்த ஊதியத்தில் வந்து வேலை செய்பவராக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஒரு பார்ட் டைம் ஜாப் தான் இது. இந்த பார்ட் டைம் ஜாப் மூலமாகவே மாதம் வந்து 30,000 வரைக்கும் வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும், அதாவது கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து தமிழ் வந்து தெரிந்திருந்தாலே வந்து போதுமானது. வேலை வந்து கண்டிப்பாக இவங்க கொடுப்பாங்க. ஸோ இந்த வேலை என்ன வேலை, எப்படி வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறத பற்றின உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் கொடுத்துருக்கேன். மாவட்ட வாரியாக வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த மாவட்டமாக இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்து அந்த லிங்க்கை வந்து நீங்கள்
டச் பண்ணிங்க அப்படின்னாலே போதுமானது. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த குரூப்பில் நீங்கள் போயிடுவீங்க. அவங்க வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன ஒர்க்கு அப்படிங்கிறத பற்றின தகவல் எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. அல்லது நீங்கள் வந்து கேரளாவாக இருக்கீங்க, அல்லது கர்நாடகாவாக இருக்கீங்க, ஆந்திராவாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து தனித்தனியான லிங்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் போயிட்டு அந்த லிங்க்குள்ளே வந்து போங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.